Hello students, welcome back to my channel. So இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பயோ பாட்டனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 5 மார்க் கொஷின், பயோ சுவாலஜியில் ஒரு 10 5 மார்க் கொஷின் சொல்ல போகிறேன். ஸோ இந்த 10 5 மார்க் கொஷின்ஸை மட்டும் படிச்சிங்கன்னா உங்களால் 5 மார்க் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 2 மார்க் 3 மார்க் பாட்டனிலையும் சுவாலஜிலையும் 2 மார்க் 3 மார்க் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் இதில் வந்து நான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் உள்ள எல்லா 5 மார்க்கையும் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் கல்விமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ஒரு 3 செட் ஆஃப் மாடல் இம்பார்ட்டண்டான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் உள்ள எல்லா கொஷின்ஸும் வித் ஆன்சரோடய நான் ஷேர் பண்ணியிருப்பேன், அதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் இதோடைய பிடிஎஃப் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் ஆஃப் கிளைட்டோரியா டெர்னேட்டியா, வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். கிளைட்டோரியா டெர்னேட்டியாவின் மல் பண்புகள், அது பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கி, பூஞ்சையின் பொருளாதார பயன்கள் யாவை, அது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனாட்டமி டைகாட் அண்ட் மோனாட்டமி டைகாட் ரூட். ஸோ இரு விதை இலை ஒரு விதை இலை வேர். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப், இது நான் அன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லலையே நான் சொல்லியிருப்பேன், இதே நான் எழுதியிருப்பேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கனோங்ஸ் பொட்டோமீட்டர் வித் ஏ நீட் டயக்ராம், நீராவி போக்கினை அளவிடுதல், அதோட டயக்ராமோட சேர்த்து வந்து பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பயோலஜியில், பயோ பாட்டனியில் ரொம்ப ரொம்ப உயிர் தாவரவியல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் கிராம் ஸ்டைனிங். ஸோ கிராம் சாயமேற்ற முறையின் படிநிலைகள் யாவை, வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் கிராம் ஸ்டைனிங். ஸோ இதுவுமே வந்து பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன், புரதத்தின் அமைப்பு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேரெக்டாக 5 மார்க்கில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சைட்டோபிளாசம் சீரியஸ் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சூழ் ஒட்டுமுறை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் C3 அண்ட் C4 பிளான்ட்ஸ், தாவர வேறுபாடுகள், வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். C3 C4 தாவர வேறுபாடுகள், ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிட்டோசிஸ் அண்ட் மயோசிஸ், மறைமுக நேர்முக செயல் பகுப்பு, வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அதை பார்த்துக்கோங்க, நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் நான் சொல்லியிருப்பேன், பயாலஜிக்கல் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். பட் அது வந்து இதெல்லாம் புக்கு இன்சைட் கொஷின். இது இப்போ சொல்கிறதும் ஒன்று சொன்னேன்ல, அந்த கனோகாஸ், அது ரெண்டும், மற்றபடி புக் பேக் தான் நிறையா. பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிப்ளரியம், அப்புறம் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைட்டோகைன்ஸு, வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவுகள், ரொம்ப 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 முக்கியமான பப்ளிக் எக்ஸாம் கொஷின். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், ஃப்ளோரல் கேரக்டர்ஸ், எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கி பயோபாட்னியில். அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனாட்டமி டைகாட் அண்ட் மோனோகாட். அடுத்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கனாங்ஸ் பொட்டாமீட்டர் வித் ஏ நீட் டயக்ராம், ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் கிராம் ஸ்டைனிங், ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சைட்டோபிளாசம் சீரியஸ் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள், C3 C4 பிளான்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன், பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிப்ளரியம், சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிப்ளரியம். ஸோ மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 கொஷின் இருக்குது. மொத்தம் 9 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 9 கொஷின்ஸ் பயோ பாட்டனியில் படிச்சுக்கோங்க. பயோ பாட்டனி கொஷின் கம்மியாக இருக்கும், பட் படிக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதை நல்லா படிச்சிருங்க. நான் ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் பயோ பாட்டனியில் அப்லோட் பண்ணுறேன். பயோ சுவாலஜியில் கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு 13 14 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்ஜின் அண்டு கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட், வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். இதய துடிப்பு தோன்றுதலும் பரவுதலும், ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது வேரியஸ் கிளாசிக்கல் டாக்ஸோமிக் டூல்ஸு, இல்லாட்டி மாலிகுலர் டூல்ஸு, பாரம்பரிய வகைப்பாடு கருவி, அது வந்து பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாரம்பரிய வகைப்பாடு அளவிடுதல் கருவி. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெட்டல் சிஸ்டம், சட்டக மண்டலத்தின் பணிகள், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து ஃபிஷ் பை ப்ராடக்ட்ஸு, மீன்களிலிருந்து கிடைக்கும் சில உப பொருட்கள் யாவை, வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அடுத்தது ஹவு அனிமல்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் சிஸ்டம் வித் எக்ஸாம்பிள். ஸோ அது பார்த்துக்குங்க. சமச்சீர் அமைப்பு முறை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், விலங்குகளின் சமச்சீர் அமைப்பு முறை. அடுத்தது ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் ஆஃப் கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடு, ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது ஈவெண்ட்ஸ் ஆஃப் கார்டியாக் சைக்கிள், இதய இயக்க சுழற்சி, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு.
அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செக்ரேஷன் ஆஃப் அடினோஹைப்போசிசின் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். அடினோஹைப்போசிசினோட சுரப்புகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஃபிஷ்ஷஸ் மீன்களின் ஊட்டச்சத்து மதிப்பு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து ரீசன்ட் மாலிகுலர் டூல்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் கிளாஸிஃபை ஆர்கனிசம்ஸ் நவீன மூலக்கூறு கருவிகளை கொண்டு விலங்குகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தலாமா, ஒரு கிளாஸிஃபை பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடுத்தது கெமிக்கல் சேஞ்சஸ் தட் ஸ்டார்ட்ஸ் மாலிகுலர் அண்டர் சேஞ்சஸ் ஃப்ரம் டைம், அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ச் மூலக்கூறுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர் அப்பார்ட் ஃப்ரம் செக்ரேஷன். ஸோ கல்லீரல் பித்த நீரை சுரப்பது மட்டுமின்றி மேலும் பல பணிகளையும் மேற்கொள்கின்றது. ஸோ அதை பற்றி விளக்க சொல்லுவாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. வேரியஸ் டெக்னிக்ஸ் அடாப்டட் இன் கேட்டில் ப்ரீடிங், கால்நடை இனப்பெருக்கத்தில் மேற்கொள்ளப்படும் தொழில்நுட்பங்கள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது பார்த்துக்கோங்க. மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் இன் ஹியூமன், ஸோ சுவாசம் நடைபெறும் முறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க்கு. அடுத்தது 3 ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கோட்டிஸ் வித் நீட் லேபிள்டு டயக்ராம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். முதுகு நானுடையவை, ஸோ அதோடைய 3 சிறப்பியல்புகள், முக்கியமான முரண்பட்ட சிறப்பியல்புகள் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ பார்த்துக்கோங்க. பயோசுவாலஜியில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஜின் அண்டு கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட்டு, வேரியஸ் கிளாசிக்கல் டாக்ஸோமிக் டூல்ஸு, அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெட்சல் சிஸ்டம், ஃபிஷ் பை ப்ராடக்ட்ஸு, ஹவு அனிமல் கேன் பி கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் த பிளான் சிஸ்டம் வித் எக்ஸாம்பிள், அடுத்து ரெஃப்ராக்டிவ் எரர் ஆஃப் ஈவெண்ட் கார்டியாக் சைக்கிள், செக்ரேஷன்ஸ் ஆஃப் அடினோஹைப்போசிசின், அடுத்து நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஃபிஷ், ரீசன்ட் மாலிகுலர் டூல்ஸ் ஐடென்டிஃபை கிளாஸிஃபை ஆர்கன்ஸ், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸ் டூல் ஸ்டார்ச், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர், தென் பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் டெக்னிக் அடாப்டட் இன் கட்டில் ப்ரீடிங், மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் இன் ஹியூமன், ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குளோரின். 1 2 3 4 5 6 கொஷின், 7 கொஷின், 8 கொஷின், 9 கொஷின், 10 கொஷின், 11 12 13 கொஷின் சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் த டாப் 23 கொஷின் இருக்கா, டாப் 22 கொஷின் இன் பயாலஜி. வெரி வெரி இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின்ஸ். இதை நல்லா படிச்சுக்கோங்க, டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 22 கொஷின்ஸை நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.